அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார். ஒரு பக்கம் முயற்சியில் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் முயற்சிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இனம் தெரியாத ஒரு பீதி, மனக்குழப்பம், இதெல்லாம் கடந்த காலங்களில் செஞ்சிட்டு இருந்தவர். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு எப்போ வர்றார் அப்படின்னா, இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் வர்றாரு. ஆக மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறதுனால ரிஷபராசியில் சுமார் ஓராண்டுகள் இருப்பார். இந்த ஓராண்டு காலங்களில் அவர் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீச நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓராண்டு காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 மாதங்கள் அவர் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு, என்னெல்லாம் நன்மைகள், பொது பலன்கள் நடக்கும், அல்லது சுமாரான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால என்ன பலன்? 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, அல்லது காலி மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஏதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளே குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அப்போ என்னென்னா நீங்கள் அதில் வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் பிரதானமாக இருந்துகிட்ருக்கு. ஆக அதுக்கான வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான். ஆக 4ஆம் இடம் அது மட்டுமல்ல, அவர் 4ஆம் இடத்துக்கு வந்த இந்த காலங்களில் யாரெல்லாம் எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷன் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு, பாசம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆக அம்மாவால் நீங்கள் ஏதாவது நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இந்த 4ஆம் இடம் குரு பகவான் வந்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதே தான் பலன். அதுலேயும் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் அவர் கண்டிப்பாக செய்வார். அதோட 4ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க. இதுதான் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பலன். ஆக எந்த வேலையுமே நீங்கள் திருப்திகரமாக பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வரும் காலங்களில் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், வேலையில் டென்ஷன் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு,
அது இல்லாமல் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணால் கூட இன்னொரு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணாத காலகட்டங்கள். அதனால் நம்ம பார்க்கும் வேலையில் ஒரு வெறுப்பு, இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய வேலை வாய்ப்பில் கவனம், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, வேறு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணணும். என்ன விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். அதற்கான சோர்ஸஸ் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. நல்லா ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். காரணம் என்னென்னா, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருது. ஒரு பக்கம் 8ஆம் இடம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது அத்தனையும் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும். நிறைய விட்டு கொடுக்கணும். இந்த பயிற்சியில் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா அந்த விஷயத்தில் கவனம். யாருக்கும் கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் சூரிட்டி, செக்யூரிட்டி, ஜாமீன் எதுவுமே போடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னாலும் இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய சிறப்பு. 10 உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் தான். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருந்தாலே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல், தொழில் என்பது விட்டு விட்டு நடக்கும். இது அவர் ஒரு பக்கம் செய்யும்போது இன்னொரு பக்கம் உங்களை பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தூண்டுவார். அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. முதலே நான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வெளிநாட்டு பயணம் இது இருந்துகிட்ருக்கு. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இருக்கும். இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது நீங்கள் அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் இருக்குது. பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சியாகவோ சந்தோஷகரமாகவும் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு. இந்த பயிற்சியில் சில நன்மைகள், நிறைய பிரச்சனைகள், இது ரெண்டும் கலந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்குங்க.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். உறவுகள் விஷயத்தில் கவனம், அதே தான் நண்பர்கள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இவ்வாறு எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் பண்ணுங்கள். வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.